ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எப்பிக் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம டாப் 5 இல்லைன்னா ஒரு வித்தியாசமான 5 காம்பினேஷன் ஆஃப் கார்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எது பெஸ்ட்டுன்னு நான் கடைசியில் சொல்லலாம். நானும் மித்திரனும் ஆளுக்கு ஒவ்வொரு காராக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கார் நம்ம அங்கே ஃபுல்லாக அடிக்க வைக்க போகிறோம். எல்லா கார்ஸையும் வெயிட் பண்ணுங்க, போயிடலாம். அதே மாதிரி கார் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், ஹெலிகாப்டர் எல்லாமே நம்ம வைக்க போகிறோம். டாப் 5 தான் கைஸ். ஏதோ ஒரு 5 கார் எடுத்து நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிறோம். நாம் ஃப்ராங்கன் வீட்டை விட்டு வெளில வரும்போது நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் கைஸ். அதோட அந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ இந்தியன் பைக் ஃபுல்லாக இருக்கணும்னா பார்ட் 2 கேளுங்க கமெண்ட்ஸில், நான் அனுப்பிச்சி விட்றேன் கைஸ். நெக்ஸ்ட்டு புகாட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஹெலிகாப்டர் புகாட்டி. அப்புறம் ஒரு கேடிஎம் பைக். ஆமாம், கேடிஎம். அடுத்து ஒரு ஹெலிகாப்டர். இது ப்ரைவேட் ட்ரான். ஏன் திடீர்னு ஸ்லோவாக இருக்கும்? ஓகே ஓகே. அப்புறம் லாஸ்ட்டாக கைஸ் BMW. இல்லை ப்ரோ, ரோல்ஸ் ராய்ஸ் ப்ரோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மாட்டி சொல்லிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு புகாட்டி ஓட்டலாமா? வேணாம், ஆர்டர் ரெண்டே ஓட்டலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் ரெண்டே ஓட்டலாம். ஃபஸ்ட்டு நான் ஓட்ட போகிறேன் கைஸ். உள்ளே உட்காரலாம் கைஸ். இந்த ஆல்ரெடி நான் இந்த ஜெட்டை சீட் கோடு போட்டிருப்பேன். எப்படி மிசைல் விடுறதையும் சொல்லியிருப்பேன். இப்போ அதையும் மென்ஷன் பண்ண போகிறோம் கைஸ். இது ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாட்டை ஓட்டிகிட்டு இருக்கேன். செம்ம கண்ட்ரோல் எல்லாமே நம்ம கையில் கிடைக்கிது. இது பக்கா ஈஸி. ஓட்டே தெரியாது. சில கேம்லாம் வந்து தொடைய முடியாது. திடீர்னு பறக்கும், திடீர்னு கீழே விடுவோம். ஆனால் நம்ம கண்ட்ரோல்லே இருக்குது, ஈஸியாகவே ஓட்ட முடியுது கைஸ். இந்த மாதிரி நாங்கள் 5 காரோ ஹெலிகாப்டரோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து ரிவ்யூ கொடுப்போம் கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட் 2 வேணும்னா கேளுங்க. ஈஸியாகவே ஓட்ட முடியுது ப்ரோ கைஸ். அடுத்து நாங்கள் PS5ல கூட வீடியோ எடுத்து போட போகிறோம். லாகிடெக் G29 போடலாம். அது பார்ட் 2 வேணும்னாலும் கேளுங்க. கூடி சீக்கிரமே அது வந்து PS5. இங்கே நம்ம நிறைய பார்ட் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிடும். நீங்கள் லாகிடெக் G29 பார்ட் 2 வந்து ப்ளே ஸ்டேஷனுக்கு வேறுலாம் வேறைக்கு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, ஃபோட்டோவாக இருக்குது கைஸ். வாங்கலாம். அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான். சொல்லுங்க, பார்ட் 2 பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபோட்டோ பார்ட் 2ன்னு போடுங்க. இதுக்கு வந்து 5 ரிவ்யூஸ் பார்ட் 2ன்னு போடுங்க கைஸ். ஆமாம் கைஸ், நான் ஏன் அவ்வளோ நேரம் இல்லைன்னா எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குன்ட்டு. ஏன்னா கேம்லலாம் இந்த சைடு ஆடும், இந்த சைடு ஆடும். இது பக்கா பேலன்ஸு. சரி, நம்ம கீழே இறங்கிடலாம். லேண்டிங் கொஞ்சம் மோசம்தான், பரவாயில்ல. ஈஸியாகவே ஓட்ட முடியும் நம்மளால். பயங்கர கண்ட்ரோல் ஈஸி. இப்போ நெக்ஸ்ட்டு கார் வந்து மித்திரன் ஓட்டுவான். என்ன காரை ஓட்ட போகிறேன்? புக்காட்டி தான். புக்காட்டி உள்ளண்டு ஓட்டி பார்க்கலாமா? கைஸ், புக்காட்டி தான் என் ஃபேவரட் கார். என் ட்ரீம் கார்டுக்கு வர புக்காட்டியில் வந்து புதுசாக வந்துச்சுல்ல ஒரு ஸ்டேரிங் கூட போடல. அந்த கார் தான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மாசாக இருக்கும் இன்டீரியர் கைஸ். இதோட சீப் கோடு வந்து 1881 கைஸ். பைக்கில் ஏறாதுரா. ஆமாம் கைஸ், இது ஒரு ப்ராப்ளம் கைஸ். இதில் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதுதான் எனக்கு இந்த கேம் பார்ப்போம் கைஸ். அதே மாதிரி கைஸ், நான் வந்து ஸ்லோ மோஷனில் கேடிஎம் பைக்கில் ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்து போகும்போது போயிடுச்சு கைஸ். அந்த ஏரோப்ளைன் நவராதுன்னு எனக்கு தெரியும் கைஸ். அப்போ இடிச்சு கைஸ், ஏரோப்ளைன் கம்மிடுச்சு. அதை நான் ரெக்கார்ட் பண்ணேன் கைஸ். இருந்தாலும் அது என்னால் ஒன்றும் பண்ண முடியல கைஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் தான் வந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. புக்காட்டி வந்து சூப்பராக இருக்குது கைஸ். புக்காட்டியோட ரிவ்யூ வந்து 10/10. ஆர்மி ஜெட்டுக்கும் ஹெலிகாப்டருக்கும் F1 காரும்
வரப்போகுது கைஸ். அப்புறம் ட்ரக்கு வரப்போகுது, ஆர்மி ஜெட்டு எல்லாமே வரப்போகுது கைஸ். இப்போ BMW வந்து ஹரிஷ் ரிவ்யூ கொடுப்பாங்க கைஸ். கைஸ் நம்ம ஹரிஷ் வந்து தலைகீழாக இருக்கும் போது நம்ம எந்திரிச்சா அது கவுந்து ஸ்ட்ரெயிட்டாக லாஜிக்கே இல்லாத மாதிரி எடுத்துருக்காங்க கைஸ். பரவாயில்ல. நீங்கள் கடலுக்குள்ளே ஆழமாக போனீங்களா கைஸ், அது ஒரு இடத்துக்கு போங்க கைஸ். அந்த இடத்துக்கு எங்கே இல்லை, பிளாக் ஹோல் மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். வேணா இன்னொரு வீடியோவில் வந்து பிளாக் ஹோல்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் போடுறேன் கைஸ். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு நான் ஹெலிகாப்டரில் ஏறி பார்க்குறேன் சும்மா கைஸ். ஹெலிகாப்டர் ஸ்னைப்பரை வச்சு பார்த்தீங்களா அதோட ஸ்ட்ரக்சர்லாம் அப்படி சூப்பராக தெரியும், டீட்டெயிலாக தெரியும் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டர் ப்ரைவேட்னால நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மிலிட்ரி ஹெலிகாப்டர்லாம் மிசைல் அந்த மாதிரி தான் இருக்கும். இதே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செலிப்ரிட்டிஸ் வர்றது மாதிரி இப்போ மித்திரன் ஓட்டுவான், உள்ளண்டு ஓட்டுறான் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல கண்ட்ரோல் சூப்பராக இருக்கும். கண்ட்ரோல் நல்லா இருக்கும். லைட்டாக திரும்பும் போது திரும்ப மாட்டேங்கிறோம், ஆனால் கண்ட்ரோல் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு இங்கே பாரு சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கன் சிட்டி ஃபுல்லாகவே என் ஃபோட்டோவாக இருக்குது. இந்த மாதிரி வேணும்னா கேளுங்க, ஃபோட்டோன்னு கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா இது எப்படின்னு நான் சொல்கிறேன். கண்ட்ரோல் சூப்பராக ப்ரோ, ஆனால் வளைக்க கஷ்டமாக இருக்குது. அதான் ப்ரோ, மிலிட்ரிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது லக்ஸுரிக்கு. ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்குது, ஆனால் லக்ஸுரியாக இருக்குது. இங்கே இருக்கிற ஏரோப்ளைன் தான் கைஸ் நான் போய் இடித்தேன். இப்போ எப்படி கார் தூக்குனுச்சு ஸ்லோ மோஷனில், அதேமாதிரி ஸ்லோ மோஷனில் போய் இடிக்கிற கைஸ் கமுந்துருச்சு. திருப்பி நான் எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் அது கமர வேலை ஒரு பக்காக இருக்கும்னு எனக்கு திங்கிங். இல்லை அது அப்படி தானா இல்லை பக்கா, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜெயிலுக்குள்ளே கூட போகலாம் கைஸ். ஜெயிலுக்குள்ளே ஒரு பையன் அழுந்துட்டு இருப்பான் கைஸ். இப்போ புதுசாக ஒரு காரு போட்டு அந்த கார் வேகமாக போய் ஒரு மரத்தில் அடிச்சிங்கன்னா அந்த மரம் உடஞ்சிரும் கைஸ். ஆமாங்க, முன்னெல்லாம் வந்து மரம் உடையாது கைஸ், நான் காரு தான் உடையும். இப்போ தான் மரம் ஃபஸ்ட்டு உடையுது கைஸ். இதுதான் ஷாக்கிங்கே கைஸ். அதே மாதிரி நம்ம பப்ளிக்லாம் ஓட்டுறாங்களே ஒரு பைக்கு, அதில் வித்தியாசமாக ஒரு செம்மையான பைக்கு கைஸ். அதை நம்மளாம் ஓட்ட முடியல. நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஓட்ட முடியல. அவனை கொண்டுட்டேன், பைக்கில் உட்காரவன் கொண்டுட்டேன். அவன் செத்துட்டு மறைஞ்சிருவாங்க கைஸ். அப்போ அந்த பைக்கும் மறைஞ்சிருச்சு. அது தெரில ப்ரோ, புல்லட்டு மாதிரியே இருந்துச்சு. செம்ம பைக்கு, இன்ஜின்லாம் அப்படியே கிளியராக இருந்துச்சு. புக்காட்டி மாதிரியே கிளியராக இருந்துச்சு எல்லாமே. ஓகே பாய் கைஸ். இப்போ வந்து இதை ரிவ்யூ பார்க்க போகிறோம். பைக் வந்து நான் கைஸ் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் யூடியூப்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்னடா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கைஸ் யாரவே இல்ல, என்ன கைஸ் காண்டே இருக்கு. எங்கடா எப்படா ஏறுவோம்? வந்துருச்சு, உட்கார்ந்தாச்சு. பரவாயில்லையே, தூக்குது கைஸ். இது 280 ஸ்பீடு வரை போகும் கைஸ், கிலோமீட்டர் ஸ்பீடில் செம்மையாக போகுது கைஸ். ஆனால் ரொம்ப வீலிங் தூக்குறீங்களா முன்ன ஆன மாதிரியே விழுந்துடும். பரவாயில்ல, செம்மையாக இருக்குது. நான் வீலிங்லாம் தூக்க மாட்டேன், சும்மா போகிறதுக்கு சும்மா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க.
பவர் இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யார் வின்னர்னு சொல்ல போகிறோம். நான் வந்து புக்காட்டி தான் சொல்கிறேன். ஏன்னா அது கிளியராக இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருக்குது. புக்காட்டி தான் நான் சொல்லுவேன். நீ என்ன சொல்கிறேன்? நானும் புகாட்டி கார் சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து ஹெலிகாப்டரில் வந்து ஏதோ சொல்லணும் போல இருக்குது. ஆனால் அதுவும் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஆனால் புக்காட்டி சூப்பராக இருந்துச்சுல்ல. புகாட்டி சூப்பர் தான். முன்னாடி இப்படி தான் கைஸ் இருக்கும். ஆமாங்க, நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நான் என்னென்னா மித்து